ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அவர் ஊருக்கு முன்னே வந்து உட்காந்துட்டாரு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா, காணங்கத்தை மீன் வாங்கின்னு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மீன் வந்து வாங்கின்னு வந்து ஆஞ்சிறதுக்குள்ளே பக்கத்துலேயே உட்காந்து எப்போ ஆஞ்சிட்டு மிச்சம் மீதி போடுவாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம் எப்போ மீன் வாங்கிட்டு வந்தாலும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்போ இல்லை கருவாட்டு குழம்போ வைக்க தெரியாது. மட்டன் மட்டும்தான் வைக்க தெரியும். எங்கள் அம்மா வச்சாங்கன்னா அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த சின்சனில் சொல்ல பார்த்தீங்கன்னா கப்பு கப்பாக வைக்கல எங்கள் அம்மா வச்சு காலையில் மேலே அதுமாரி எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சு அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது எச்சு ஊறும். நீங்களே பார்க்க போகிறீங்க பாருங்களேன். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து குழம்பு கொஞ்சம் கூட வைக்கிறாங்க இல்லையா, நாளைக்கு சேர்த்து அப்படியே நேற்று வச்ச மீன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கூட வைக்கிறாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. 2 கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்துருக்காங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா இதிலே வந்து எண்ணெயிலே வதக்க விட்டுறாங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் தனியாகவும் வந்து ஒன்றா ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஏற்கனவே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ லைட்டாக ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்குவாங்க. கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு கொதி வந்தோடனே பாருங்களேன், வீடு அப்படி மீன் போடுறதுக்குள்ளே மீன் வாசனை அப்படி வீட்டை தூக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பாருங்கள் எப்படி கழுவி வச்சுருக்காங்க. வாங்கும்போது இந்த கலரில் இல்லை, ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி இந்த கலரில் அப்படியே தக்க தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ மீன் போட்டு ஒரு கொதி, அதாவது சும்மா லேசாக அந்த மீனில் சூடு ஏறினா போதும், அந்த அளவுக்கு தான் வந்து கொதிக்க வேணுமா. எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா எனக்கு வந்து சாப்பிட மட்டும்தான் தெரியும், எனக்கு வைக்க தெரியாது. அப்படியே போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துட்டாங்கன்னா மீன் குழம்பு அப்படியே அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து சூடான சாதத்துக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பழைய சாதத்துக்கு போட்டால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.